உலகத்தம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பி ரோல்னா என்ன, ஏ ரோல்னா என்ன அப்படின்றது தான். அதுவும் எக்ஸாம்பிள்ஸோடு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டாப்பிக்கை பற்றி தமிழில் இதுவரையும் எந்த ஒரு யூடியூப் சேனலுமே இதுவரையும் அதை பற்றி பேசலை. நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த டாபிக் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்றனால தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போலாம் அந்த வீடியோ அப்லோட் சொல்லி போடுதோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடைச்சிடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ரோல். ஏ ரோல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ தான் ஒரு ஏ ரோல். அதாவது ஒரு இன்டர்வியூ சம்மந்தப்பட்டமான ஒரு வீடியோ அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா நான் எந்த ஒரு எஃபெக்ட்ஸும் இருக்காது, ஒரு டிரான்சிஷன் இருக்காது, நான் பேசுகிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் உங்களுக்கு ஏ ரோல் அப்படின்றத சொல்லுவாங்க. பி ரோல் அப்படின்னா என்னென்னா, ஒரு எஃபெக்ட்ஸோடு இருக்கும். அதாவது நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த விஷயத்துக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு வீடியோ காட்டுவேன், இல்லை ஒரு பிக்சர்ஸ் வச்சு காட்டி உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணனா இதுதான் பி ரோல் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு நான் எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்த வாரம் போட் அந்த இயர்ஃபோனை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இந்த ரிவ்யூவை நான் ஏ ரோலாக பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும், பி ரோலாக பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். முதல்ல ஏ ரோலை பற்றி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா போட் இயர்ஃபோனை ஒரு போன வாரம் வாங்கியிருந்தேன். இந்த போட் இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிசைன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்ஃபோனில் ஒரு மைக்கும் கொடுத்துருந்தாங்க. அது போக ஒரு பட்டன் அதில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நார்மல் கேபிள் தான் இருக்குது, ரொம்ப அந்த ஃப்ளாட் கேபிள்லாம் அதில் தரவே இல்லை. ஒரு காதில் வச்சு கேட்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படின்றது தான் என்னோட கருத்து. இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்க இல்லையா, இது எப்படி இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது, பிளேடாக இருந்திருக்கும்ல. ஏன்னா இதை பற்றி நான் எதுவுமே நான் உங்களுக்கு காட்டாமல் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அதனால உங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கும். இப்போ பி ரோல் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? ஏ ரோல் பிடிச்சிருந்ததா, பி ரோல் பிடிச்சிருந்ததா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு வீடியோவுக்கு ரொம்பவே முக்கியமானது ஒரு பி ரோலும் ஏ ரோலும் சேர்ந்ததான் ஒரு வீடியோ. அதனால் எந்த ஒரு வீடியோ எடுத்தாலும் நீங்கள் அதுக்கு ஒரு பி ரோல் கண்டிப்பாக எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு பிக்சரோ இல்லை இன்னொரு வீடியோவோ எடுத்து அதை நீங்கள் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் மக்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக போய் சேர்ந்து புரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ஒரு வீடியோகிராஃபராக இருந்தீங்க, அப்படி சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பி ரோலை பற்றி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த பி ரோல்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்ற உங்களுக்கு வீடியோ வேணும்னா போல் இங்கே கொடுக்குறேன், அதுக்கு ஓட் பண்ணுங்க. அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இப்போ ஏ ரோல்னா என்ன, பி ரோல்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கண்டென்ட்களோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக் லான்சர், என்னோட பேர் கௌதம். நான் இந்த வீடியோ சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.